த கோட் 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய், ஸ்னேகா, பிரபுதேவா, பிரசாந்த், மீனாட்சி சௌத்ரி, மைக் மோகன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். படத்தோட ஹீரோவான விஜய் அவங்க ஒரு ரா ஏஜெண்டாக இருப்பாங்க. இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு மிஷன் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த மிஷனில் படத்துடைய வில்லனான மைக் மோகன் பயங்கரமாக அடிபட்டோன்னா ஒரு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் மிஷன் ஒரு வழியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தளபதி விஜய் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்களாம் அவங்களுடைய நார்மலான லைஃபுக்கு போயிடுவாங்க. ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருவாங்க. இப்போ ஹோமாவில் இருந்த மைக் மோகன் எழுந்துருவார். விழிச்ச உடனே எப்படியாவது தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த விஜய் அவங்களுடைய டீம் எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு பிளான், ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணுவார். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து எப்படி தளபதி அவங்க தப்பிக்கிறாங்க, இல்லை தளபதி எப்படி மைக் மோகனை பழிவாங்குறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னவே தளபதி விஜய் சார் தான். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் சும்மா 3 விதமான கெட்டப்பில் வந்து மிரட்டிருக்காரு. அந்த வீரமிக்க துடிப்புமிக்க ராயஜெண்ட் கேரக்டர் சும்மா அடி பொழக்கிறாரு. அடுத்த 2வது அந்த இளமையான கேரக்டர். பிளாஷ்பேக் காட்சிகளில் தளபதி விஜய் இளமையாக காமிச்சிருப்பாங்க. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இன்னும் கொஞ்சம் இளமையாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த வயதான கேரக்டர். இப்படி 3 விதமான கெட்டப்பில் அவர் வராரு. படத்துடைய ஸ்னேகா லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. ஏன்னா பிளாஷ்பேக் காட்சிகளில் அந்த வயதான விஜய் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சௌத்ரி அவங்களுடைய டான்ஸ் அப்படின்ட்டு இளமையான விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இவங்களுடைய டீம் கூட வராரு பிரசாந்த் அண்டு பிரபுதேவா. பிரசாந்த் கொஞ்சம் ஒரு உயர் அதிகாரி கேரக்டர் இருந்தாலும் படத்தில் அப்படி இவங்கள சேர்ந்து அந்த மிஷனை பண்ணி முடிப்பாங்க. அதற்கப்புறம் ரிவிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் படம் படு ஸ்பீடாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது சும்மா வேறு லெவலாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை தாண்டி செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு படம் ஸ்பீடாகவே போகுது. மற்றபடி யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய பிஜிஎம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பாட்டு ஓரளவுக்கு ஹிட்டாக இருக்குது. இந்த படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா படத்துடைய லென்த்து 3.5 மணி நேரம் சும்மா போட்டு பயங்கரமாக பாடப்படுத்திட்டாங்க. இந்தளவுக்கு லென்த்து தேவையா அப்படிங்கிறத இருக்குது. படத்துடைய ஸ்டோரிலைன் பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரிலைன் தான். என்ன இவங்க சொல்லப்பட்ட விதம் ஓரளவுக்கு இருக்குது. படம் போரடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜவ்வாக எழுத்துட்டாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் அதே மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம பயங்கரமான எக்ஸ்பெக்டோட போனோம்னா கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் பிசுறு தட்டுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து மிடில் ஓகே, ஆனால் கிளைமேக்ஸ் நார்மலாக வர கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா படத்தில் நிறைய கேரக்டர் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு கேரக்டருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்குது. தளபதியோட கேரக்டர் மட்டும் முதன்மையாக கொண்டு வந்திருக்கு. பிரசாந்த், பிரபுதேவா இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் லீட் ரோல் கொடுத்துருக்கலாம். இளமையான இளைய தளபதியை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு என்னையா அது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கப்பா அப்படிங்கிறத இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தாடிக்கும் அந்த கிருதா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இளமையாக காமிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி சூப்பராக இருக்க சுமாராக இருக்குன்னா இந்த படம் தளபதி ரசிகர்களுக்கு சூப்பரான படம். மற்ற ரசிகர்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.